கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல யார் லீடர், யார் ரன்னர் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய செக்டர்ஸ் இருக்கு, அதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லயும் நம்ம பங்குகளை வாங்கி என்ன பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம், இல்ல ட்ரேட் பண்றோம். அப்ப அந்த பங்கு அந்த துறையில யாரு லீடர், யாரு முன்னணியில இருக்கா, யார் ரெண்டாவதுல இருக்கா, எப்படி ரன்னிங் ரேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த விதத்துல பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்ல யார் லீடர் அண்ட் ரன்னர் அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதை எப்படி யதார்த்த லைஃப்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம மார்க் லிஸ்ட் வாங்கியிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு வாங்கியிருப்போம். இது கொண்டு வீட்டுல நம்ம காட்டும் போது நம்ம பேரண்ட்ஸ் கொண்டு கொடுத்திருப்போம். கொடுக்கும்போது நம்ம சொல்லிருப்போம், நான் கிளாஸ்ல செகண்ட் ரேங்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க்? ஓகே, சோ அப்பையில இருந்து நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம மைண்ட்ல ஒரு ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம்னா, எதா இருந்தாலும் யார் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, அந்த ஃபீல்ட்ல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அது அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டா நம்மளும் ஃபர்ஸ்ட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா, காம்படிட்டர் யார் அவங்களுக்கு காம்படிட்டர் முதல்ல கண்டுபிடிப்பாங்க. அப்ப அந்த காம்படிட்டருக்கு என்ன ஒரு ஸ்கில் இருக்கு, அது நம்மள்ட்ட இல்ல அப்படிங்கறதான் கேப்பா வச்சுட்டு, அந்த கேப் அனலைசிஸ் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணி அவங்க பீட் பண்றது பார்ப்பாங்க. ஓகே, அப்படி தெரியும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நம்மளுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வரும், இதை வாங்கு அதை வாங்கு சொல்லும் போது. அப்படி வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நூக்கன் கார் ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ரொம்ப என்ன சொல்றது, பயப்படவும் மாட்டோம், ரொம்ப ஆசைப்படவும் மாட்டோம். ஓகே, சோ ஏன் அப்படிதான் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, இல்ல ஒரு பைக் வாங்குறீங்க. ஓகே, சோ ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பைக்ல ஒரு டிசைனா உள்ள பைக், ஒரு சுப்பீரியர் இல்ல மார்க்கெட்ல ரொம்ப மதிக்கப்படுறது, இல்ல சொசைட்டில ரொம்ப மதிக்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு, ஒரு ரேச்சர் மட்டனுடைய ராயல் என்ஃபீல்டு. அப்போ ராயல் என்ஃபீல்டு நீங்க பைக்கை வச்சிருக்கும் போது, உங்களுக்கு மற்ற எந்த ஒரு பைக்கை பார்த்தாலும் ரொம்ப என்ன சொல்றது, நீங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு சுப்பீரியர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பங்குல ஒரு தலை சிறந்த பங்கு நீங்க வச்சிருக்கும் போது, மத்த எந்த பங்குகள் வந்தாலும் அந்த துறையை சார்ந்தது, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஓகே, சோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த தகவலை எங்கெங்க இருந்தெல்லாம் சோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்ல டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய சேனல் லிங்க்ஸ் கொடுத்திருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருந்து அதே டயத்துல இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணினா, நம்மளுடைய சேனல் லிங்க் ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி, ஜெராதனுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி பண்றதுனால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். அதே டயத்துல நீங்க கேபிஎல் சென்டருக்கும் உதவலாம். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் லீடர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ். ஓகே, சோ இந்த தகவல் எப்படிப்பட்ட தகவல்னா, நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அதிகமா தெரிஞ்சிருக்க நம்மளுக்கு மார்க்கெட்டை பத்தின பயம் அதிகமா குறைய ஆரம்பிக்கும். இதை ஒரு நண்பர் ஒரு அழகா இன்னைக்கு போட்டிருந்தாரு. இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதை எழுதிருக்கவர் என்னன்னா, யூடியூப் கமெண்ட்ல எழுதிருந்தாரு, சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ROCE அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. சோ என்ன தகவல் சொல்லியிருக்காருன்னா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஆல் தி வீடியோஸ் அண்டர் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் as I am weaving it continuously for the past week, not commented on each and every post. Excellent learning experience. I am a commerce graduate and know certain terms. Here I learned it very practically. Even though I have interest in stock market, I don't know how to select the stock. We are just seeing the numbers going up and down, 52-week low and high, and fear to enter as not able to predict whether it will go up or down from here. Okay, now you gave us a confidence to select the right stock at right time and so on. If we invest after doing such exercise, even if it falls, it's not necessary to panic. So hats off your service what we. So நிறைய வாட்டி நான் என்ன சொல்லுவேன், நம்மளுடைய தேர்வு, அதாவது நம்மளுடைய செலக்ஷன், ஸ்டாக் செலக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா, அந்த பங்கு மேல ஏறணும்னு ரொம்ப நம்ம எக்ஸைட் ஆகணும் அவசியம் இல்ல, கீழே இறங்கினாலும் நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தைன்னா, நான் ஒரு பங்கை வாங்கினேன், அது லாஸ் அடைஞ்சிட்டேன். கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல பங்கு வந்தீங்கன்னா அது லாஸ் கிடையாது. இட் இஸ் மார்க் டு மார்க்கெட், இட் இஸ் கால்ட் MTM சொல்லுவாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல அதனுடைய மதிப்பு என்ன, அந்த மார்க்கெட் சார்ந்த விஷயத்துல வச்சு இன்னைக்கு அதுக்கான விலையை மதிப்பிடுறாங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ இன்னைக்கு இந்த விலை, நாளைக்கு விலை ஏறும். ஓகே, இதே யோசிச்சு பாருங்க, ஒரு கோல்டு இறங்குச்சுன்னா மக்கள் கோல்டு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஆக கோல்டு இறங்கிச்சு, நிறைய வாங்கும் அப்படிம்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி கம்மியான இடத்துல, இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி நோட்டே கிடைக்காது
அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் அது ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிடுச்சுன்னா உடனே அவங்க நினைக்கிறது எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க எப்படி கோல்டு வந்து தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் வந்து கோல்டு இறங்கிடுச்சுன்னா வந்து நீங்க அது ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறீங்கன்னா கோல்டுடைய முழுமையான விஷயம் உங்களுக்கு தெரியுது, அதனோட மதிப்பு தெரியுது. லேண்ட் வந்து கீழே இறங்குச்சுன்னா ஏன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதனோட முழுமையான விஷயம் தெரியுது. ஸ்டாக் மார்க்கெட்ல அதே மாதிரி அந்த முழுமையான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க. ஓகே, இந்த விஷயத்தை தான் என்னால முடிஞ்சது நம்ம சேனல் மூலமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்படிப்பட்ட ஒரு தகவல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம், மார்க்கெட் லீடர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி யார் இந்த மார்க்கெட் லீடர், மார்க்கெட் லீடர்னா ஃபர்ஸ்ட் என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஓகே, சோ மார்க்கெட் லீடர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்ல லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஷேர் ஆர் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின், அந்த ஒரு கூட்ஸா இருக்கட்டும் சர்வீஸா இருக்கட்டும் அதுல உள்ளவங்க தான் மார்க்கெட் லீடர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த லீடர் பொசிஷன்ல இருக்கிறதுனால அந்த லீடர் பொசிஷன் தக்க வச்சுக்கிறதுக்காக புது புது ப்ராடக்ட்ஸ் இன்வெர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன சொல்றது, அந்த பிளேஸ் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு லாயல்ட்டி இருக்கும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோ இல்ல வந்து ஒரு பிரைசிங் மாடல் இருக்கும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா, எங்க அப்பா வந்துட்டு நான் வந்து என்னதான் சோப்பு வாங்கி கொடுத்தாலும் அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு கோத்ரெஜ் சிந்தால் தான் வேணும். அப்ப என்ன அவர் மைண்ட்ல உட்கார்ந்துடுச்சு அப்படின்னா, பல வருடங்களா அந்த சோப் அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்மெல், அந்த ஒரு விஷயம். ஓகே, அத வந்து என்னதான் புது சோப் ஏதாவது வாங்கி கொடுத்தா he will not be accepting it. ஓகே, எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிராண்டிங் பவர் வந்து அந்த இது இருக்கும். அந்த ப்ராடக்டா இருக்கட்டும் சர்வீஸா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க மார்க்கெட் லீடர்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் அண்ட் கூகுள். ஓகே, ரன்னர் யாரு அப்படின்னா, இப்போ இவங்க வந்து லீடர் இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து இதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அவங்க செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, சோ இந்த விஷயத்துல வந்து இன்னொரு விஷயத்தை என்ன பகிர்ந்துக்குன்னு ஆசைப்படுறேன்னா, இப்ப நம்ம அந்த பார்க்க போற தகவல்கள் எல்லாமே இப்ப இல்லை, இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டன் ஆவங்க யார் லீடர் அண்ட் ரன்னர் அப்படிங்கிறது பாக்குறோம். ஆனா வந்து சில நேரத்துல சில பேர் வந்துட்டு இங்க நம்ம லீடர்னு காட்டுறவங்க லீடர் இல்லாம வெளியில வந்து லீடரா இருப்பாங்க. அவங்க வந்து இன்னும் உள்ள எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகாதனால அந்த இன்னைக்கு வந்துட்டு அந்த அவங்கள லீடர் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அந்த விதத்துல தான் லீடர் ரன்னர் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம பார்க்கும்போது அந்த தகவல் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா தெரியும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி 15 50 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 50 ஸ்டாக்ஸையும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் தான் வந்து லீடர் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருப்பீங்க. காரணம் என்னன்னா, இது வந்து நிப்டி 50ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நிப்டி 50லயே 4-5 வந்து உங்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ் இருக்கு, HCL இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, டெக் மஹிந்திரா இருக்கு. இப்போ இதுல யார் லீடர் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், புதிதா மார்க்கெட் வந்தவங்களுக்கு தெரியாது. இந்த தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே டயத்துல இந்த தகவலை நான் எப்படி எடுத்தேன், நீங்க எப்படி எடுக்க போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆக்சுவலி எடுத்து நீங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ண போறீங்க. அப்படிதான் இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்க போறோம். சரி, சோ மொத்தம் 50 கம்பெனிஸ் இருக்கு நிப்டி 50ல, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ அந்த 50 கம்பெனியை வரிசைப்படுத்திருக்கேன். திருப்பி வந்து நான் அந்த கம்பெனியுடைய கரஸ்பாண்டிங் இண்டஸ்ட்ரி போட்டிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரி நீங்க எப்படி எடுக்கணுங்கிற தகவலை நான் வந்து வீடியோ முடிவுல சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி எந்த துறையை சார்ந்தது, அதாவது வந்து எந்த செக்டர் சார்ந்தது, எந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தது இந்த கம்பெனி. சோ அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில லீடரா இல்ல வேற யார்தான் லீடரா இருக்காங்க. அப்ப யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா, யார் செகண்ட் பிளேஸ்ல இருக்கா. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் லீடர் அப்படிங்கிறது இங்க வந்து பிரடாமனா எதை வச்சு இது வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிராண்டிங் பவர் இருக்கு, அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்சேஞ்சில அவங்க டாப்ல இருப்பாங்க. அந்த விதத்துல தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில மார்க்கெட் கேபிடேஷன் பிரகாரம் டாப்ல உள்ளவங்க வந்து மார்க்கெட் லீடர்னு சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎல். சோ யூபிஎல்ங்கிறது என்ன இண்டஸ்ட்ரி கேட்டகரியில வருதுன்னா ஆக்ரோ கெமிக்கல்ஸ். அப்ப இதுல யார் லீடர்னா எஸ் இல்லை, இப்போதைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ்ல யூபிஎல் தான் லீடர். பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெண்டாவது, தட் இஸ் ரன்னர், செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஹிண்டால்கோ இந்த துறையை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சுவலி மேனுஃபேக்சர் துறையை சார்ந்தது. அப்போ அலுமினியம் மேனுஃபேக்சர்ல யாரு லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிண்டால்கோ. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரன்னர் வந்துட்டு நேஷனல் அலுமினியம். டைட்டன் அப்பேரல்ஸ் அண்ட் அக்சசரிஸ், இதுல வந்து யார் லீடர்னா டைட்டன். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்துட்டு அண்டர்வேர்ஸ் பண்றவங்க வந்து செகண்ட்ல இருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, சோ இதை வந்து எந்த இதுல கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன்னா ஆட்டோமொபைல் பேசஞ்சர் கார்ஸ், இதுல லீடர் வந்து மாருதி சுசுகி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்துட்டு செகண்ட் பிளேஸ். டாடா மோட்டார்ஸ் ட்ரக்ஸ், டாடா மோட்டார்ஸ் லீடர், அசோக் லேலண்ட் ரன்னர். சோ பஜாஜ் ஆட்டோ டூ வீலர்ஸ், பஜாஜ் ஆட்டோ லீடர், எய்ச்சர் மோட்டார் ரன்னர். தென் ஐசிஐசிஐ பேங்க், அதாவது
ஒட்டுமொத்த பேங்க்ஸ், அது பிரைவேட் பேங்கா இருக்கட்டும் இல்ல பப்ளிக் பேங்கா இருக்கட்டும், யார் லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க் லீடர். ரெண்டாவது வந்து பார்த்தா ரன்னர் வந்துட்டு ICICI பேங்க். ஓகே, ஜி என்டர்பிரைண்ட் இவங்க வந்துட்டு எதுல வராங்க, என்டர்டைன்மெண்ட் வராங்கன்னா பிராட்காஸ்டிங் அண்ட் கேபிள் டிவி. அப்ப இதுல யார் லீடர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜி, சன் டிவி. சிமெண்ட், இந்த சிமெண்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக், ஸ்ரீ சிமெண்ட். ஈவன் தோ இங்க வந்து நிப்டில வந்து 3 கம்பெனிஸ் இருக்கு, கிராசிம், ஸ்ரீ சிமெண்ட், அல்ட்ராடெக். ஐடிசி வந்து சிகரெட் துறையை சார்ந்தது. ஏன்னா பிரிடாமினன்ட் வந்து ரெவன்யூ அதுல இருந்து வரதுனால சிகரெட்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஈவன் தோ தே ஆர் இன் FMCG. அப்போ அந்த சிகரெட்ல வந்து ஐடிசி லீடிங்ல இருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டாவதுல இருக்காங்க. எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன், எல்என்டி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ரெண்டாவது வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் மத்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, இது வந்து நம்ம யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மார்க்கெட் கேபிடேஷன் இருக்குன்னு தான் சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்ல முடியாது. ஓகே, மொத்த விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா பாஸ்ட்ல எடுத்துட்டா நோக்கியா மொபைல் எந்த அளவுக்கு வந்து லீடர்ஷிப் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்களுக்கு எல்லா பிராண்டிங் பவர் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து அவங்க கொட்ட விட்டுட்டாங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா R&Dல இன்வெஸ்ட் பண்றது. அதனாலதான் அவங்க டோட்டலா வந்து மார்க்கெட்ல வந்து இழந்துட்டாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து நம்ம ஸ்டடி பண்ணும், ஃபண்டமெண்டலைஸ். சோ என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீடர் ரன்னர் இந்த விஷயம் வந்துட்டு ஒரு தகவல். இந்த தகவலை வந்துட்டு உங்களை ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நீங்க மத்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு தகவலா உங்களுக்கு பயன்படும். நீங்க வந்து டிசிஷன் எடுக்க போகும். ஆனா இதை மட்டுமே வந்து நீங்க வச்சு வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். NTPC எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ், NTPC பவர் கிரிட் வின்னர், லீடர் அண்ட் ரன்னர். தென் பவர் கிரிட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ONGC எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் துறையை சார்ந்தது. ONGC வந்து லீடர், ஆயில் இந்தியா வந்து ரன்னர். பஜாஜ் பினான்ஸ் NBFC சார்ந்தது. லீடர் வந்துட்டு பஜாஜ் பினான்ஸ், முத்தூட் பினான்ஸ் வந்து ரன்னர். பஜாஜ் ஃபின்சர் லீடர், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வந்துட்டு தென் ரன்னர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் பினான்ஸ், அதாவது வந்துட்டு HDFC, அதுல லீடர் HDFC, ரன்னர் வந்து யார் பார்த்தீங்கன்னா கிரெக் பினான்ஸ். இந்த கிரெக் பினான்ஸ் வந்து அக்வயர் பண்ணவங்க வந்து பந்தன் பேங்க். நவ இட் இஸ் பார்ட் ஆஃப் பந்தன் பேங்க். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் ஆயில் அண்ட் கேஸ், ரில் அவங்க தான் லீடர். அதுக்கப்புறம் குஜராத் கேஸ் ரன்னர். JSW ஸ்டீல், ஐரன் அண்ட் ஸ்டீல்ல வந்து யார் லீடர் எடுத்தீங்கன்னா JSW ஸ்டீல். ரெண்டாவது டாடா ஸ்டீல். IT அண்ட் கன்சல்டிங் அண்ட் சர்வீசஸ், எஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட் TCS, ரெண்டாவது வந்து இன்ஃபோசிஸ். நீங்க வந்து TCS வச்சிருந்தா உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் தோணும் அப்படின்னா, நான் இந்த இதுல வந்து செக்டர் நம்பர் 1 கம்பெனி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்தியா வந்து ஐடில வந்து நம்ம லீடர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆஸ் ஏ கண்ட்ரி. அப்படிங்கும்போது எந்த கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப இந்தியால வந்து ஒரு டாப் 5 கம்பெனிஸ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் கேபிடேஷன் பிரகாரம் அவங்க ஒரு கன்சல்டிங் யாராவது ஒரு டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா TCS ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இன்ஃபோசிஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த ஃபாரின் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ என்ன இதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெரிய வரும்னா, இந்த மாதிரி ஒரு லீடரை நீங்க வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங். இன்னொன்னு வந்து இந்த லீடருக்கே பிசினஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் அதானி போர்ட்ஸ் குஜராத், பிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆயில் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேர்ந்தது. IOCL பெட்ரோநெட் ரெண்டாவது ரன்னர்ல இருக்காங்க. பாரதி இன்ஃப்ராடெல், அதர் டெலிகாம் சர்வீசஸ், இன்ஃப்ராடெல், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்கேஜ் ஃபுட்ஸ் துறையை சார்ந்தது. நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, ஏசியன் பெயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ். தென் இந்துஸ்தான் லிவர் பர்சனல் கேர், இந்துஸ்தான் லிவர். தென் நெக்ஸ்ட் டாபர் பார்மசிட்டிக்கல், சிப்லா, டாக்டர் டிஸ், சன்ஃபார்மா லீடர், டாக்டர் டிஸ். இந்த இதுலயே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சோ ஃபண்டமெண்டலி பாத்தீங்கன்னா நான் மோர் தென் சன்ஃபார்மா வந்து டாக்டர் டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ இங்க வந்து டாக்டர் டிஸ் ரன்னர்ல இருக்கு, அதுதான் சொல்ல வரேன். இது மார்க்கெட் கேபிடலைஸ் வரவங்க லீடரா இருக்காங்க. சோ மத்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது டாக்டர் டிஸ் வந்து இன்னும் வந்து ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக். தென் ஆக்சிஸ் பேங்க், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், அதாவது வந்து ரிஃபைனரிஸ் பெட்ரோ ப்ராடக்ட்ஸ், BPCL, HPCL, ஏர்டெல் டெலிகாம் சர்வீஸ், ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா. தென் கெயில் இந்தியா யூட்டிலிட்டிஸ் நான் எலக்ட்ரிக்கல், அதுல கெயில் வந்து லீடர், ரன்னர் வந்துட்டு IGL. வேதாந்தா அப்படிங்கிற சிங்க் மேனுஃபேக்சர் பண்றாங்க, வேதாந்தா லீடர், இந்துஸ்தான் சிங் வந்து ரன்னர். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு என்ன தகவல் பார்த்திருக்கோம் அப்படின்னா, நிப்டி 50ல உள்ள அனைத்து கம்பெனிகளுக்கும் 50 கம்பெனிகளுக்கும் எந்த துறையை சார்ந்ததோ அந்த துறையில யார் லீடர் யார் ரன்னர் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இது எங்க இருந்து எடுத்தீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இதுக்கு நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி இண்டிசஸ் போனேன். நிப்டி இண்டிசஸ்ல இருந்து நான் வந்துட்டு என்னன்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து நம்மளுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷன் வந்து டவுன்லோட் பண்ணேன். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பல வீடியோஸ்ல. சோ இங்க
இங்க இண்டிசஸ் போயிட்டு நிப்டி 50 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிப்டியினுடைய கான்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். அது 50 பங்குகள் கிடைக்கும். அதனோட துறைகளும் கிடைக்கும். அந்த துறைகள் ரொம்ப பிராட் கேட்டகரியா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துறைகளை வந்துட்டு நீங்க இன்னும் வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம். ஓகே, சோ கான்ஸ்டிடியூஷன் இந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட் கிடைக்கும். அந்த எக்ஸல் ஷீட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பிரித்தெடுக்கலாம். ஓகே, சரி. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் எங்கேருந்து எடுத்தேன், இந்த லீடர் ரன்னர் அப்படிங்கிற தகவலை எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வெப்சைட் ஓபன் பண்ணீங்க. இங்க போய் சர்ச் ஸ்டாக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓபன் பண்ணுங்க. டிசிஎஸ் எடுத்த பிறகு அது எந்த துறையை சார்ந்தது அப்படிங்கிறது இங்க காப்பி பண்ணீங்க. இங்க வந்து இண்டஸ்ட்ரி, ஐடி கன்சல்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்க காப்பி பண்ணீங்க. சோ அதை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸல் ஷீட்ல இங்க இண்டஸ்ட்ரின்னு போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் லீடர் ரன்னர் இந்த ரெண்டு தகவலை எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு கீழே ஃபுல்லா வந்தீங்கன்னா பாட்டத்துல பிஎஸ் குரூப் இருக்கும். இது நார்மலா வந்து நீங்க ரன் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் ஆகாது. இதை கிளிக் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்கே போனீங்கன்னா அவங்க டைட்டிலே கொடுத்திருப்பாங்க, டிசிஎஸ் மார்க்கெட் லீடர், இன்ஃபோசிஸ் வந்து மார்க்கெட் ரன்னர், மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இதே மாதிரி இன்னைக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை இண்டிசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிப்டி நெக்ஸ்ட் 50 தட் இஸ் ஜூனியர் 50, அதுக்கப்புறம் மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. பர்டிகுலர் ஸ்மால் கேப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி, அந்த கம்பெனியை வாங்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதாவது ஸ்டெர்லைட் டெக்னாலஜி அப்படின்னு அவங்களோட லீடர் யாரு? எஸ், பாரத் இன்ஃப்ராடெல். அப்போ தட் இஸ் கமிங் அண்டர் நிப்டி 50. சோ நம்ம ஏன் அதை சொல்ல வரோம் அப்படின்னா நிறைய வாட்டி நம்ம என்ன சொல்றோம், ஒரு பிசினஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த ஸ்மால் கேப் நீங்க எப்போ வந்து அந்த பிசினஸ் எடுங்க, பொதுவா வந்து ஸ்மால் கேப்ஸ் மைக்ரோ கேப்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதே ஒண்டர்ஃபுல் பிசினஸ் அது ஸ்மால் கேப்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் வந்து அந்த பிசினஸ் வந்து வேற லார்ஜ் கேப்ல இல்ல. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு விஐபி இண்டஸ்ட்ரீஸ். அப்ப மட்டும் வந்து நீங்க ஸ்மால் கேப்பை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து யாரும் காம்படிஷன் இல்ல, அந்த விஷயத்துல நீங்க ஸ்மால் கேப் தேர்ந்தெடுங்கன்னு சொல்றோம். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இண்டிசஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதனோட தகவலை வந்து நீங்க ட்ரெண்ட் லைன்ல இருந்து எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் யார் வந்து சுப்பீரியர் அப்படிங்கிறது தெரியும். அந்த பங்கை நீங்க வச்சிருக்கும் போது நீங்க பயப்படாம மார்க்கெட்ல வந்து என்ன சொல்றீங்க, நீங்க ஈஸியா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு கொடுத்திருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பொழுதும் போல உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல ஒரு நல்ல ஒரு புதிய தகவலோட சந்திக்கிறேன்.